ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கஸ்டர்ட் கேக்கும் வீட்டிலையே அழகாக ஒரு கஸ்டர்ட் க்ரீமும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். முதல் கஸ்டர்ட் க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பால் நல்லா சூடாகி வரட்டும். இதுக்கு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு சூடு பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கஸ்டர்ட் பவுடர் சீக்கிரமாகவே கட்டியாயிரும், அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், பாலோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. நல்லா கெட்டியாயிடணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். கெட்டியாகி வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா ஆறின பின்னால் ஒரு பாக்ஸில் போட்டு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு சல்லடை வச்சுருக்கேன். இதில் 1 கப் மைதா மாவு, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 முட்டை, 2 ஏலக்காய், 1/2 கப் சுகர், 1/4 கப் ஆயில் சேர்த்து 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இதை சலிச்சு வச்சுக்கிற மாவில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாக்ஸில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் ஒரு பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அந்த பேப்பர்லேயும் ஆயில் படுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சின்ன பிளேட் வச்சு அது மேலே இந்த கேக் ஊற்றி வச்சுக்கிற பாக்ஸை வச்சு மூடி வச்சிடலாம். 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போது ஃப்ரீசரில் வச்ச கஸ்டர்ட் க்ரீமை வெளியே எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜீனியோட இந்த பட்டர்
பட்டரோ நெய்யோ நல்லா கலக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ப்ளஃபி ஆகிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ விஸ்கோ எதையோ வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ளஃபி ஆகிற மாதிரி நல்லா அடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அடிச்சிங்கனாலே போதும். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக க்ரீம் ரெடி ஆயிடுச்சின்னு. இப்போது கேக்கை எடுத்து கமுத்திருக்கேன். மேலே அடியில் வச்சுருந்த பேப்பரை எடுத்துக்கலாம். கேக் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் இது 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடியில் இருக்கிற பீஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை தடவிட்டு மேலாப்பில் அடுத்த லேயர் வச்சு இந்த மாதிரி க்ரீம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவி மேலே டூட்டி ஃப்ரூட்டி சாக்லேட் சிப்ஸ் எதையும் வச்சு டெக்கரேட் பண்ணோம்னா சுவையான கஸ்டர்ட் கேக் வீட்டிலையே ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.